சேதுண்ணே, ஆக்சுவலா நடுவுல வந்து நீங்க வந்து ஹீரோவா இருக்கும்போது, மாஸா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் வைஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க. எங்க இறங்குனேன்னு சொல்லுங்க. முதல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. மாஸ்டர்ல இருந்து எல்லாமே அது தனித்தனியா இறங்குனது இல்ல அது பேரு. முதல்ல வந்து இறங்குனது இல்ல. கேரக்டர் வைஸ் போக இன்னும் ஆரம்பிச்சுட்டீங்க. ஹீரோவா இருந்து. கண்டிப்பா கிடையாது. அந்த அப்ரோச் இல்லன்னு சொல்ல வரேன். நீங்க வில்லன் இல்லாம ஹீரோ இல்ல. தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது. வெயில் இல்லாம நிழல் தெரியாது. அவ்வளவுதான் கணக்கே ஒழிய, அது ஈக்குவல் அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய, நான் வில்லனா பண்ணும்போது உங்கள எவ்வளவு என்டர்டெயின் பண்றேங்கிறது ரொம்ப கவனமா இருந்தேன். நான் வில்லனா பண்ணி உங்கள போர் அடிச்சு ரொம்ப அவர்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா, நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனா நான் வில்லன் நடிக்கும்போது எவ்வளவு தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு. என்னவாக இருந்தாலும் சரி. அது போற போக்குல பண்ணலன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமா தருணமா இருக்கும். ஏன்னா 50வது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்க 40க்கு 40 அடிச்ச மாரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில இந்த 50வது படத்துக்கு இத சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எத வச்சு நீங்க இத தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்க யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சா எல்லாரும் சரியானத குடுத்துருவாங்க. அதனால அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. 2வது இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன். கதை யாரு வேணா சொல்லலாம். கதை யார் வேணா அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு கதையை எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்? மக்களின் ரசனை என்ன? டைரக்டரோட சாய்ஸ்ல தான் எல்லாமே இயங்குது அது. ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப புடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மைய பார்க்கல. ஷூட்டிங் போறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன் நானு. அப்பதான் பார்த்துட்டு அவன்ட்ட பேசினேன். மத்தபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போ 50வது படமா அனௌன்ஸ் பண்ணோம். இவர் சொன்னாரு, சுதன் சார் சொன்னாரு, "சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்த" அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி குடுத்தாரு. எனக்கு அவர் மேலயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படிதான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்ல. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓடும்னு நெனச்சா, அப்ப 49, 51வது படம் என்ன? எல்லா தயாரிப்பாளரும் பணம் போட்டு எடுக்குறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தானே ஒழிய, 50ங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதான்னு சொல்லி அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. 50 நடிச்சிடணும், 100 பெருசா ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்கு மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வர்றது 1/2 மணி நேரம் தான் வரேன் நானு. ஆனா ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ, பேரோ, புகழோ, பரம்பரையா வர அறிவோ தெரியாது. எங்க வேணா இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமா இருக்கிறதுல நான் பெருமை கொள்றேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியா பெருசா போகாதுன்னு அவருக்கும் தெரியும். தெரியும். ஆனா நல்ல படம் அது. என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல. அது அவருடைய அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். வேற டைரக்ட் சார்